அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனுஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி பல கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் தலைப்புகளில். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இல்லறம் அது நல்லறம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முனிவர்கிட்ட அவரோட சீடர் ஒருத்தர் கேட்குறாரு, இல்லறம் அது நல்லறம்னு சொல்கிறாங்க, அது ஏன் சாமி அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு நான் சீக்கிரமாகவே பதில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு முனிவர் சீடர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பறவை வருது. அந்த பறவை முனிவர்கிட்ட, சுவாமி நமஸ்காரம், நான் உலகை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். உலகத்தை கடலை கடந்து போய் அங்கே தூரத்தில் இருக்கிற தீவை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பறவை சொல்லவும் முனிவர் சொல்கிறாரு, அவ்வளோ தூரம் உன்னால் கடலோட மேலே பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முயற்சிக்கிறதுல தப்பில்லை, ஆனால் முயற்சி செய்ய ஒன்று மட்டும் நீ நினைவில் வச்சுக்கணும். பிரயாணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படும், டயர்டாக. அப்போ நீ புறப்பட்ட இடத்துக்கே திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த பறவை தலையசைச்சிட்டு போயிடுது. இதனை கவனித்த சீடன், ஏன் சோர்வு வரும்போது திரும்ப வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ முனிவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சோர்வு டயர்டாகும்போது, முதல் முறை நம்ம டயர்டாகும்போது நம்மளோட பாதி பலத்தை நம்ம இழந்துடுவோம், பாதி ஸ்ட்ரென்த்தை இழந்துடுவோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் போகும்போது டயர்டானால் திரும்ப வந்துரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. பறவையும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப வருது. சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரி கடலில் 200 காத தூரம் நான் பறந்து போனேன், எனக்கு ரொம்ப சோர்வு வந்ததுனால நீங்கள் சொன்னபடி நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுது. அப்போ சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் முயற்சியை தொடர விரும்புகிறேன்றதையும் சொல்லுது. சரி, இந்த முறை நீ போகும்போது உன்னோட துணையையும் கூட கூட்டிகிட்டு பறந்து போன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி துணையையும் கூட்டிகிட்டு அது பறந்து போகுது. பாதி இது 2 போயிட்டு திரும்ப பாதி இதே கண்டிஷன் தான் சொல்கிறாரு. இப்போது திரும்ப டயர்ட் ஆகிட்டிங்கன்னா திரும்ப எங்கே தொடங்குனீங்களோ அங்கே வந்துருங்கன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்புகிறாரு. பறவையும் 2 பறவைகளும் ஜோடியாக பறந்து போகுது. டயர்ட்னஸ் வருது, உடனே ரிட்டன் வந்துடுதுங்க. இப்போ முனிவர் வந்ததும், சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களால் முதல்ல 200 தனியாக போகையில் 200 தூரம் கடக்க முடிஞ்சிச்சு, துணையோட போகையில் 400 காத தூரம் எங்களால் கடக்க முடிஞ்சதுன்னு சொல்லவும், இந்த முறை ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. சரி, அந்த குச்சியை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த குச்சியை உங்களோட பயணத்தின் போது சோர்வு ஏற்படுறப்பெல்லாம் கடல் தண்ணி மேலே இந்த குச்சியை போட்டு அதில் ஓய்வு எடுத்துக்கோங்க, இது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுகளும் அதே மாதிரி போயிட்டு களைப்பு தீர்ந்ததும், அந்த களைப்பு வருதுன்னா உடனே அந்த கடல் மேலே இருந்த குச்சி இருக்கு இல்லையா, கடல் தண்ணி மேலே மிதந்துக்கிட்டு இருக்க குச்சி, அது வாயிலேருந்து கீழே போட்டு அதில் என்ன பண்ணுதுங்க, ஓய்வு எடுத்துகிட்டு திரும்பியும் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு, அப்படியே இந்த மாதிரியே மெத்தடில் சுற்றி பார்த்துட்டு தீவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக திரும்ப முனிவர்கிட்டயே வருதுங்க. அப்போ பறவைகளே, அருமை, நீங்கள் எடுத்து சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு முனிவர்கிட்ட வந்ததும். அப்போ அந்த குச்சி சொல்லுது, அந்த பறவைகள் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த குச்சி 2 பேரும் கொஞ்ச நாள் தனித்தனியாக சுமந்தோம், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சுமந்தோம். அப்போல்லாம் அது எங்களுக்கு சுமையாக தான் இருந்துச்சு. பல இடங்களில் எங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு, நீ தூக்கு நான் தூக்கு இந்த குச்சியை அப்படின்ற மாதிரிலாம் சண்டை வந்துருச்சு. ஆனால் டயர்டாகும்போது நாங்கள் இந்த குச்சியில் ஓய்வு எடுக்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த குச்சி எங்களை சுமக்குதுன்றதை காப்பாற்றுறது இந்த குச்சி தான்றதை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லுது. இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சீடன், பறவை முதல்ல தனியாக பறந்தபோது எளிதில் சோர்வடைஞ்சிச்சு, துணையோடு பறந்தபோது அதிக நேரம் சோர்வடையாமல் பறக்க முடிஞ்சிச்சு, அதுக்கு காரணம் துணை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முனிவர் அந்த சீடன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு ஏன் இது நடந்துச்சுன்னு. ஆனாலும் இலக்கை அடைய முடியலை. இலக்கை அடைய குச்சின்ற ஒரு கருவி தேவைப்படுது. அந்த கருவி ஓய்வை கொடுத்தது, சண்டையை கொடுத்தது, பல நேரங்களில் சுமையாகவும் இருந்துச்சு. அந்த கருவியோட உதவியால் தான் இலக்கை அடைய முடிஞ்சிச்சு. பறவைகளுக்கும் குச்சியை போல் மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகுது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சம்சார சாகரம்ன்ற பிறவி கடலை கடக்க கடலில் குதிக்க தேவையில்லை, நீந்த வேண்டியது கிடையாது.
துணையோட உதவியோட இல்லறன்ற குச்சியோட உதவியால் மிதந்தே கிடக்கலாம். குச்சியை சுமப்பதாக பறவைகளுக்கு ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தினாலும் குச்சி தான் பறவைகளை சுமந்தது. இதை போல தான் கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையிலேயே இல்லறம் தான் நல்லறமாக இருந்து அவங்க 2 பேரையும் வழிநடத்தி சம்சார சாகரன்ற பிறவி கடலை கடந்து இறைவனை அடைய உதவி செய்யுதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இன்னும் நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனிமே இல்லறம்ன்றது நல்லறமே, இறைவன் அடைகிறதுக்கு இதுவும் ஒரு வழி தான். சரிங்களா? இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழி. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.